ஆதி காலத்திலே எங்கூரை சேர்ந்த முருகன் தான் முதல் தமிழன். முருகன், முருகு அழகு அன் என்ற விகுதி சேர்ந்து தமிழனாக இருந்து மலையில குறிஞ்சி மலையில வாழ்ந்தான். அவன் அவங்க அப்ப ஒரு போட்டி வைக்கிறான், உலகத்துக்கு புறம் சுத்திட்டு வாப்பான். இவன் பாவம் தமிழனாச்சே, யதார்த்தமா ஒரு மயில் ஏறி ஊர் சுத்திட்டு வர போறேன். டயர்டாகி வந்து சேர்ந்தான், மாம்பழம் திங்கலாம்ட்டு. அதுக்குள்ள அங்க கொட்டை தான் கிடந்துச்சு. என்னடா கொட்டை கிடக்குது, நம்ம வந்துட்டு இருக்கிறோம், ஊர் சுத்திட்டு இருக்கான், நம்ம கூட எவனும் ஓடியாரில்ல, இது மாதிரி கிடக்குது. உங்க அப்பனை பார்த்து சிவபெருமான மாதிரி, ஈஸ்வரா என்னப்பாச்சு கண்ணி, அதுக்கு ஒன்னும் திண்டு கொட்டை ஓட்டான். எப்படி கொடுத்த நீ? அவன் எதுல சுத்தி இருக்கான்? அவனுக்கு வாகனமே இல்லையே, எளிதான வாகனம், ஏறி உட்காந்து மேய்ஞ்சுவோம். அவன் விவரமா, அப்பா உலகம் பூரா நான் சுத்தல, உன்னைய உலகத்தை படைச்ச உன்னையவே சுத்துறேன். உலகத்தை இவன் படைக்கல, அதே கதையே தப்பு. உலகத்தை படைச்சது யாரு? இந்து சாஸ்திரப்படி பிரம்மா. இவன் காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். உணவு தான் இவன் வேலை. சரி, அந்த வேலையை இவன் செஞ்சிருக்க கூட. சிவபெருமான் அங்கேயே தப்பு. நான் உன்னையவே சுத்துறேன்னு ஒரு சுத்தின உடனே அவன் கிட்ட பழத்தை கொடுத்தேன். முருகனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன வக்கால் வழி, நான் ஊர் பூரா சுத்திட்டு வந்திருக்கிறேன், உழைச்சு போட்டு ரத்த வியர்வை சிந்த, நான் வேர்வை சிந்து இங்க வந்து நிக்கிறேன். நீ உழைச்சவனுக்கு கூடி கொடுக்காம பக்கத்துல இருந்து ஜால்ரா போட்டான் பார், காவேரி தாயான்னு அவனுக்கு கொடுத்துருக்கேன். என்னடா நான் என் போடா, நீ அப்படி மேல ஒரு மயிறு மேல எங்க ஊருக்கு வந்துட்டான். அப்பனையே எதிர்த்து அந்த காலத்தில் உழைத்தவனுக்கு ஏற்ற ஊதியம் கேட்டு கம்யூனிஸ்டுகள் தோன்றாத காலத்திலே, மார்க்ஸ் தோன்றாத காலத்திலே, இஸ்லாம் தோன்றாத காலத்திலே ஒருவன் நியாயம் கேட்டவன் ஒரு தமிழன், அவன் தான் முருகன். அவன் எங்க ஊருக்காரன். எங்க ஊர்ல வந்து இருந்துட்டான் பழனியில. மாம்பழத்துக்கு போட அப்பனாவது ஒன்னாவது உழைச்சவனுக்கு ஊதியம் கூறான்னு அப்பவே கம்யூனிசம் பேசினான். அதை பாப்பான் ஏத்துக்க மாட்டான். ஏன்? அவன் நீச்சசாமி. அவன் என்ன பண்ணான்? அன்டச்சபிலிட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தீண்டாமையெல்லாம் கிடையாது. போய் ஒரு குரத்தையை கல்யாணம் பண்ணி ஒண்ணுக்கு 2 தாரம் கட்டி என்ன தீண்டாமையை ஒழிச்சான். அவனை நீச்சசாமி ஆக்கலாம். இந்த சங்கராச்சாரியார் என்னைக்காச்சும் பழனிக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கானா? கும்பிட மாட்டான். ஏன்? இவனுக்கு அதெல்லாம் கடவுள்கள் அல்ல. ராமனுக்கு கோயில் கட்ட விரும்புபவர்கள் கூட விஷ்ணு பக்தர்கள். இங்கு சிவ வழிபாடு இருந்தது. இவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வரும்போது கமுக்காட்டுக்குள்ள 2 சாமியை வச்சுக்கிட்டு வந்தான். விஷ்ணு, பிரம்மன். நம்ம ராஜாக்கள்கிட்ட குடி இல்லாம இருந்துச்சு. இவன் கொண்டு வந்து குடியை உற்பத்தி பண்ணான். சோம குடிபானங்கிற போதையை விட்டான். நம்ம ராஜாக்கள் ஏமாந்தான். அவன் கொண்டு வந்த பொம்பளைகளை பார்த்தான். நான் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த், கமலஹாசன் இந்த கதையெல்லாம் அப்படி யோசிச்சு பாருங்க. அவனுக்கு 2 பொம்பளையை செட்டப் பண்ணான். கவுண்டான். உடனே வைஷ்ணவம் சைவத்தை அடித்தது. இப்ப ராமனுக்கு கோயில் கட்டு, ராமன் தான் இந்தியாவில் கடவுளுங்கிறிய. ராமன் வந்து விஷ்ணுடைய பக்தன் அல்லவா? விஷ்ணுடைய அவதாரம் தானே ராமன். அப்ப எங்க ஊர் சிவபெருமான சிறைக்கு போறதான் இங்க இருக்க சங்கராச்சாரியார் உஷாராயிட்டான்.